அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் 18வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,13,671 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை 20 சுற்றுகளை கொண்ட அந்த வாக்கு எண்ணிக்கையில 18 சுற்று வரை முடிந்திருக்கிறது. தற்பொழுது 18வது சுற்றினுடைய வாக்கு எண்ணிக்கையில திமுக வேட்பாளர் 6,763 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 2,396 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து திமுக வேட்பாளர் இந்த சுற்றிலும் கூட 4,000 வாக்குகளுக்கு மேலே அவர் இந்த சுற்றில் மட்டுமே வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அதே போன்று இந்த சுற்றுல நாம் தமிழர் வேட்பாளர் 646 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே அவருடைய திமுக வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில இன்னும் 2 சுற்றுகள் மட்டுமே விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. தற்பொழுது 19வது சுற்று எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு 20வது சுற்று இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள் இந்த 2 சுற்றுகளுமே முடிவடையும் என்றும் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தபால் வாக்குகளையும் சேர்த்து எவ்வளவு வாக்குகளை திமுக வேட்பாளர், பாமக, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அடுத்ததாக அந்த நிகழ்வு இன்னும் இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள் நிறைவு பெற்று அதற்கான அறிவிப்புகள் தற்பொழுது வெளியிடப்படும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் அடுத்தடுத்த 2 சுற்றுகளுக்கு இன்னும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.